அஸ்ஸலாமு அலைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 4905 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்களில் செய்யப்படுகின்ற கலப்படமே இன்றைக்கு நோய்களுக்கு மூல காரணமாக அமைந்து விடுகிறது. பாலில் தண்ணீரை கலக்கும் ஒரு நிலை, அப்படி தண்ணீரை கலப்பது, அரிசி பருப்பில் கல்லை கலப்பது, மிளகில் பப்பாளி விதையை கலப்பது, மசாலா தூள்களில் மரத்தூள் கலப்பது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஆகியவற்றில் வண்ண இரசாயனத்தூள் கலப்பதும், சீரகத்தில் குதிரையினுடைய சாணத்தை கலப்பதும், கடுகில் பிரம்ம விதைகள் கலப்பதும், தேனில் சர்க்கரை பாகுவை கலப்பதும், நெய்யில் டால்டாவை கலப்பதும், சூரியகாந்தி என்ற எண்ணெய் என்ற பெயரிலே பெட்ரோலுடைய மூலப்பொருளாகிய குருடாயிலை, அந்த குருடாயிலுடைய கழிவை விற்பதும் மோசடிதான். இதை தெளிவாக வியாபாரிகள் விளங்கி கொள்ள வேண்டும். பொதுவாக எண்ணெய் என்பது வித்திலிருந்து எடுப்பதாகும். பெட்ரோலின் மூலப்பொருள் குருடாயில் பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது. எண்ணெய் என்ற பெயரில் குருடாயிலின் கழிவை உட்கொள்பவர்கள் பல்வேறு உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் உடலுக்கு நல்லதுதான். அந்த விதையில் கொழுப்பு குறைவு நிதர்சனமான உண்மைதான். இதை சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. இதயத்திற்கு அடைப்பும் வராது. ஆனால் இந்த ஒரு கூற்றை பயன்படுத்தி கொண்டு சூரியகாந்தி எண்ணெயை தயாரிக்கும் போது கலப்படம் செய்து விடுகின்றனர். குருடாயிலின் கழிவு மற்றும் பாமாயிலை கலந்து விடுகின்றனர். சூரியகாந்தி எண்ணெய் வாசமற்றது. அது சற்றே கெட்டியாக இருக்கும் தன்மை கொண்டது. தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் நடுப்பதத்தில் அதன் பாகுநிலை இருக்கும். விரைவாக கொதிநிலை அடையும். ஒரு முறை பயன்படுத்தினாலே அடுத்த முறை பயன்படுத்த முடியாது. இத்தகைய காரணத்தால் அதில் கலப்படம் செய்து விடுவது மிகப்பெரிய குற்றமாகிவிடுகிறது. சூரியகாந்தி செடி வளர நல்ல வண்டல் மண் தேவைப்படுகிறது. அப்படி பயிர் செய்யும் நாடுகளில் விரல் விட்டு எண்ணியும் விடலாம். இந்தியாவில் விளையும் சூரியகாந்தி இந்தியாவின் தேவைக்கே போதுமானதாக இருக்காது. இப்படி இருக்கையில் உலகத்தில் உள்ள
190 நாடுகளுக்கு எப்படி